அப்போ இந்த கிச்சனை விட்டு தயவு செஞ்சு வெளியில போ. அதுதான் நீ எனக்கு பண்ற பெரிய ஹெல்ப். போ, வெளியில போ. ஏங்க ஏங்க என்ன? இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் போறேன். எதுவுமே சரியா படலையே. இவ தப்பா சமைச்சு அப்பா அம்மாக்கு பிடிக்காம போயிட்டா. என்ன பண்றது? வேற வழியே இல்லை. பேசாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பாடை வர வச்சு அவங்க சமைச்ச மாதிரி வச்சிட வேண்டியதுதான். அப்பதான் ரஜினி இமேஜ் டேமேஜ் ஆகாம இருக்கும். அவளை காப்பாத்த பிளான் பண்றியா? பண்ணு. இத வச்சே நான் அவளை என்ன பண்றேன்னு பாரு. நிறைய வெரைட்டி இருக்கும் போல இருக்கே. ஆமா, எல்லாத்தையும் நீயே தனியா சமைச்ச? நிறைய செஞ்சு என்ன பண்றது? சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். அனிதா, நீ சாப்பிடு. எனக்கும் பார்த்திபனுக்கும் நான்வெஜ் தான் பிடிக்கும். எங்களுக்கு பிடிச்சத சமைச்ச மாதிரி கூப்பிடுற? இல்ல, நாளைக்கு கோவில்ல பொங்கல் வைக்க போறோம்ல, அதுவும் இல்லாம இது படையல், அதுக்குதான் வெஜ் சமைச்சேன். நல்லா சமாளிக்கிறடி. பொய் சொல்றது கூட ஒரு லிமிட் இருக்கு. அக்கா. டேய், என்னடா? என்ன அவளை காப்பாத்துறதுக்கு நீ செஞ்ச ஃப்ராட் தான வெளியில வந்துருன்னு பாக்குறியா? அனிதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? பா, இவளுக்கு சமைக்கவே தெரியாதுப்பா. தெரியாமையா இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கா? மா, இது எதுவுமே அவ செஞ்சது இல்லம்மா. தோ உன் புள்ள அவளுக்காக ஆர்டர் போட்டு வர வச்சது. அனிதா. ஏய், பேசாதடி. இவன் சொல்லட்டும். ஏய், ஆர்டர் போட்டானா இல்லையான்னு. டேய், என்னடா இது? அது இல்லம்மா, ரஜினிக்கு சமைக்க வராது, அதான் ஆர்டர் பண்ணேன். இப்ப தெரியுதாமா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருந்தா எப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிருக்குமா? என் மேல நம்பிக்கை வரலன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் பார்த்திபன் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்த சாப்பாடு. பிடிக்காம அப்படியே இருக்கு, பாருங்க. நான் இப்ப போய் சொல்லவும் இல்ல, நேர்மை இல்லாம நடந்ததும் இல்ல. இப்போ சாப்பிடுறீங்களாமா? சாப்பிடலாம். ஏ அனிதா, நீ சாப்பிடு வா. அவ கிடக்குறா. நீங்க சாப்பிடுங்கப்பா, நீங்க சாப்பிடுங்கம்மா.
கமலா பிரமாதமா இருக்குல்ல? ம் ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸலண்ட். சாப்பிடு சாப்பிடு. நல்லா பண்ணிருக்க. எல்லாமே நல்லா இருக்குல்ல? சூப்பர். கமலா நிஜமாவே ரஜினி அசத்திட்டார்ல? அருமையா சமைச்சிருந்தா. இவ்வளவு நல்லா சமைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாங்க, அதுவும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கும்னு தெரிஞ்சு அத செஞ்சிருக்கா பாருங்க. அதான் டாப். ஆமா அனிதா, நீயும் ஒரு வாய் சாப்பிட்டுருக்கலாம். பீமுக்கு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். அந்த வீட்ல அவ பார்த்திபனுக்கு செஞ்சதெல்லாம் மறந்து போச்சா? அனிதா, அங்க வேற ஏதோ நடந்து நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு ஒரு டவுட். எத்தனை வருஷமா ரஜினிய பாத்துட்டு இருக்கோம். அவ நல்ல பொண்ணுதான். அதுவும் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருக்கத்தானே செய்யுது. உங்களுக்கு இதெல்லாம் பத்தாது. அவ இன்னும் பெருசா ஏதாவது செய்ய போறா. அப்ப என்கிட்ட வந்து நிப்பீங்க. அப்ப பேசிக்கிறேன். அனிதா, கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் பாப்போமே. கமலா, ரஜினிக்கு பால் கொடுத்தியா? அவளுக்கும் பார்த்திபனுக்கும் எடுத்து வச்சிருக்கேங்க. மா, பார்த்திபனுக்கு நீங்க கொண்டு போய் கொடுங்க. அவ ஒண்ணு கொடுக்க வேண்டாம். அவ ரூம்ல இருக்கான். அவ கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே தூங்கிடுவா. நான் எதுக்கு அவங்களுக்கு நடுவுல? மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ பார்த்திபன் ரூம்ல இருக்காளா? ஆமா, வேற எங்க இருக்கு சொல்ற? அதான் கெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அங்க தங்க சொல்லுங்க. இத பாரு அனிதா, பார்த்திபன் ஆசைப்பட்டுதான் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவனுக்கு பொண்டாட்டியை நடந்துக்கலங்கிறது அவ மேல எங்களுக்கு கோபம். இங்க பாரு, அவங்க சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம்தான். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்களே எப்படி அதை கெடுப்போம்? எங்களுக்கு எல்லாத்தையும் விட பார்த்திபனோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். ஐயோ, பேசி ஒரே ரூம்ல அடைச்சிருவாங்க போல இருக்கே. பார்த்திபன் கிட்ட போய் பேசி பார்க்கலாம். டேய் பார்த்திபா, இங்க வாடா. உட்கார். உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா, ரஜினி எங்க? மேலதான் இருக்கா. ரொம்ப டயர்டா இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க போய் அவளுக்கு ரூமை காட்டுங்கம்மா. அவ தூங்கட்டும். என்னடா என்ன சொல்ற? அவளுக்கு ஒரு ரூம் தெரியாதா? என்னடா நீ? ஒருவேளை தெரியலன்னா நீ போய் காட்டு. என்னப்பா சொல்றீங்க? ஏன் ரூம்கா? சரியா போச்சு. அவ உன் பொண்டாட்டி தானே? இல்லம்மா, அவளை வேற ரூம்ல. நானும் அதே தாண்டா சொன்னேன், அவளை கெஸ்ட் ரூம்ல ஸ்டே பண்ண வைங்கன்னு. ஏண்டி, கெஸ்ட் ரூம்ல தங்கறதுக்கு அவ என்ன விருந்தாளியா? அவ இந்த வீட்டு மருமகளாச்சே. அது இல்லம்மா. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். எதுவா இருந்தாலும் நீ சொல்றத நாங்க கேட்க மாட்டோம். அவ உன் ரூம்ல தான் தங்கணும். என்னங்க, வாங்க, எனக்கு தூக்கம் வருது. நீயே வந்துட்டியாம்மா? கிச்சன்ல உனக்கும் பார்த்திபனுக்கும் பால் வச்சிருக்கேன், எடுத்துக்க. அப்புறம் அவன் ரூம் தெரியும்ல? தெரியும். சரிம்மா, அங்கேயே படுத்துக்க. என்னங்க, வாங்க. சரி. டேய், என்னடா உட்கார்ந்துகிட்டு இருக்க? போடா. என்ன நடக்க போதோ? வந்து என்ன சொல்ல போறானே தெரியலையே. எப்படிடா சமாளிக்க போற? பார்த்திபா, என்னடா சோதனை இது? ரஜினி, அனிதா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, போ.
நீ இந்த வீட்டு மருமகன்னு இன்னும் ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. குட் லக். அனிதா, இத சிரிச்சுக்கிட்டே கொடுத்தா என்ன? ஒண்ணும் இல்லையே. ஐயையோ. ஏங்க என்னங்க பண்றீங்க? பார்த்தா என்ன செய்யற மாதிரி தெரியுது. தூங்க போறேன். ஏங்க நீங்க பெட்ல படுத்துக்கோங்க. ஆ, என்ன? இல்ல இல்ல, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க மேல படுத்துக்கோங்க. ஏற்கனவே இந்த வசதியெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. அதுவே போதும். இப்படி சிரிக்காதன்னு சொல்றேன்ல. இல்லைங்க, என் மேல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டும் போது எனக்கு சிரிப்பு தன்னால வந்துடுது. நான் என்ன பண்றது? வரும் வரும். நீ மட்டும் சந்தோஷமா சிரிச்சா போதும். அடுத்தவங்கள பத்தி எல்லாம் உனக்கு என்ன? மெனக்கெட்டு சொல்லி அனுப்பியிருக்கேன். ஒரு சின்ன விஷயம், இத சமாளிக்க முடியாம வந்திருக்க. அனிதா வேற கோவப்பட்டு போறா. பார்த்தல்ல? ஏங்க சும்மா அநியாயமா பேசாதீங்க. அம்மா பேசுனதை கேட்டீங்கல்ல, என்ன பேச கூட விடலங்க. நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். ஒண்ணு வேண்டாம், நானே படுத்து. ஏங்க சொன்னா கேளுங்க, விடுங்க. ஏங்க
ரஜினி, குட் நைட். ஹலோ குட் நைட். ஹலோ என்ன? இல்ல, நீங்க பெட் மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். நீங்க கீழே படுத்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரி. ஏய், என்ன? ஒன்றும் இல்லை, குட் நைட். உனக்கு எதுக்குடா இந்த கஷ்டம்? இங்க எவ்வளவு வசதியான வீடு, பாசமா உன்னை கவனிச்சுக்க உங்க அப்பா அம்மா, அனிதா உன் மேல உயிரையே வச்சிருக்கா. ஏன் புரிஞ்சுக்காம இப்படி அங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? உன்னை எவ்வளவு திட்டுறேன், சண்டை போடுறேன். நீ என் கழுத்துல அப்படி தாலி கட்டினதை நினைச்சா எனக்கு ரொம்ப கோபம் வருது. ஆமா, நான் என்ன செஞ்சா நீ என்னை விட்டு இங்க வந்துருவ? இந்த மாதிரி நிஜமாவே நீங்க என்ன பார்த்துக்கிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? கனவுல எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, நிஜத்துல எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப மோசங்க. பார்த்திபா, காஃபி வாங்கிக்கோ. கனவு தானங்க, என்ன பார்த்திபா பார்த்திபான்னு? நல்லாவே இல்லை. பாசமா பார்த்தி பார்த்தின்னு கூப்பிடலாம்ல. என்ன
பார்த்தி பார்த்தின்னு சொன்னாதான் நான் காஃபி வாங்குவேன். ஓ இந்தா. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? கனவுலயும் வந்து அடிக்கிறீங்க. இந்தா இத புடி. ஒழுங்கா குடிச்சிட்டு கோவிலுக்கு கிளம்புற வழியை பாரு.